அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயுபுத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத்து. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த விஸ்வாவச ஆண்டு 2025 எப்படி இருக்க போகுது? 2025 மேலேருந்து 2026 மே வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் உடைய கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பது சூப்பரான இடம், லாபஸ்தானம். அரசியலில் நல்ல செல்வாக்கு ஏற்படும். பிரிந்த வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் 11/5/2025 பிறகு மிதுன ராசிக்கு வருகிறார். 12இல் இருப்பது விரயஸ்தானமாகும். சிலர் தனது சொந்த செலவில் நூதன கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய நேரிடும். பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும். பழைய நண்பர்கள் மூலம் வியாபார உதவிகள் கிடைக்கும். தாயாதி அதாவது மாமனார் தாயாதி வகையில் ஒரு பெண்ணுக்கு கண்டம் ஏற்படும். சனி பகவான் 8இல் இருப்பது உகந்த இடமல்ல. திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நஞ்சை புஞ்சை நிலங்களில் நஷ்டம் உண்டாகும். இயந்திர வகை வாகனம் போன்றவற்றில் கண்டம் வாய்ப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பழைய மோட்டார் வாகனத்தை அதிக விலைக்கு விற்க நேரிடும். மனைவி வழியில் பொருளாதார உதவி கிடைக்கும். ராகு பகவான் 26/4/2025 முதல் கும்பராசிக்கு பெயர்கிறார் அல்லவா? அதற்கு பிறகு எப்படி இருக்க போகிறது? 8ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. குடும்பத்தில் பொருள் உபகரணங்கள் களவு போக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பேருந்தில் பயணம் செல்லும் பொழுது மறதியாக உங்களுடைய உடைமைகளை இழக்க நேரிடும். கேது பகவான் சிம்ம ராசிக்கு 26/4/2025 முதல் வருவது 2ஆம் இடம் இருப்பது உகந்த இடமாகும். தன குடும்பஸ்தானமாகும். நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் தற்சமயம் தானாக கைக்கு கிடைக்கும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். கோவில் குடமுழுக்கு ஆலய திருப்பணி போன்ற பணிகளை செய்ய முடியும். பரிகாரம்: ஏகாதசி திதிகளில் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி 11 தடவை வலவும் வரவும், பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் வைக்கோல் தானம் செய்து வரவும், பசுமாட்டிற்கு 4 பாதங்களுக்கு 4 மஞ்சள் அதாவது 4 பாதம் மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டு வெள்ளிக்கிழமை சாஸ்திராங்கமாக நமஸ்காரம் செய்யவும், பெருமாளை புதன் அல்லது சனிக்கிழமைகள் தரிசனம் செய்வது நல்லது. 75 விழுக்காடு நல்ல பலனை தரும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள்